வணக்கம் தாய உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரேஜி. இன்றைய நாளில் நாங்கள் என்னதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு விபரீதமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முல்லை மாவட்டத்திலே முள்ளிவாய்க்கால் மேற்கு கடத்தொழில் சங்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே மியான்மார் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல், ஒரு சின்ன ரோலர் என்று சொல்லலாம், ரோலர் அல்லது கப்பல் என்று சொல்லலாம். அதில் 110 மக்களோடு ஒரு போட், ஒரு ரோலர் கரை ஒதுங்கி இருக்கிறது. அதுக்கு காரணம் டீசல் இல்லாமல் கரை ஒதுங்கியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் அந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறார்கள். மற்றது அந்த இடத்தில் வந்தவர்கள் 2 கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் வயோதிபர்களும் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாருமே அடங்குகிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு முதலாக முள்ளிவாய்க்கால் மேற்கு கடத்தொழில் சங்கம் இந்த முடிவுகளை, அதாவது அவைக்குரிய முதல் உதவிகளையும் உணவுகளையும் தண்ணீர் வசதிகளையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன் பிற்பாடு இராணுவத்தினரும் கடற்படையினரும் போலீசார் காவல்துறையினரும் இணைந்து அவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலிகளை பார்த்துக் கொண்டு இருங்கள். ஆனால் நாங்கள் அந்த காணொலிகளை தர இருக்கின்றோம். தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த வந்த கப்பலில் வந்த மக்களை இங்கு கொண்டு வருவதாக முடிவுகள் இல்லை. அது தற்சமயம் அதுக்கு திருகோணமலைக்கு கொண்டு செல்லலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்கள். நாங்கள் உங்களுடைய தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள். அதற்கு முற்பாடு தெளிவாக யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தால் தெளிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். அண்ணா 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 என்ன செய்யுங்க? இது காலம் நாங்கள் தொழிலுக்கு கண்டு நின்ற இடத்துல இப்படி ஒரு வெள்ளம் அடைஞ்சு வந்த பிறகு எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கு. அவைக்கு இப்ப சாப்பாடு உண்டு. இப்ப நாங்க சங்கத்தால முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மதி கடத்த சங்கத்தால நாங்க படகுல போறதுக்கு அனுமதி இருக்குது. போறதுக்கு அனுமதி எங்க சங்க முடிவோட போறோம். அதுக்கேற்ற நேவியும் பொழுது நிக்கணும் தயாரா பார்த்து அதுக்கேற்ற பிஹெச் மேல் வந்திருக்கணும். ஆக்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கிடக்கிற நடவடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு. பேக்க வந்துருவாயா பேக்க கலட்டது அண்ணா ராஜிராண்ணா
சம்பவத்தில் வடிவ சொல்லுவா இந்த நாட்டில் இருந்து இத்தனை படம் இப்போ வந்துருக்கு சைட் படம் இப்போ உள்ள படம் இல்லை இது மீடியா என்ன கண்டியன் விளக்கத்தை சொல்ல கண்டியன் இருந்துருக்கணும் என்ன ஆறு கண்டியன் கண்டியன் விளங்கல யாரு அவன் இருந்துருக்கணும் இப்போ நாட்டுக்கு எத்தனை வந்துருக்கு இத்தனை மண்ணில் இறங்கிருப்பான் சரி ஒரு மீடியா கொடு ஆளு கொடுத்தேன் அவனுக்கு தெரியும் நான் கொடுக்குறேன் முள்ளுவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்லுகின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள். நிற்கதியான நிலையில் நிற்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவுசெய்து எங்கள் அரசாங்கம், இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே உரியவர்கள், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கோ திருவண்ணாமலை போட் அடைகிறதுக்கு இங்கே இடம் இல்லை, அது அந்த பிரச்சனை கதைச்சிட்டு அது. ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள், எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது, அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம். போலீஸ் வாகனங்கள் எவ்வளோ வாகனங்கள் பாதுகாப்பு மக்களை நிறுத்ததில் 103 பேர் வந்து இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. நல்ல சொல்ல பாருங்கள், மற்றது இதை எப்படி
இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் கரையோரத்து வந்துட்டு இவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட நேவி இராணுவமும் மற்ற இங்கே போட்டுகள் எல்லாம் வந்து இருக்குது. இங்கே ஆம்புலன்ஸுகள் வந்து அவளை ஏற்றிட்டு போகிறதுக்கு இந்த போட்டில் தானே மக்கள் இருக்கணும். இந்த இராணுவம் வந்து நிற்கிது. 108 பேராம் இந்த போட்டில் இருக்குதுங்க. இப்படித்தான் நாங்கள் இந்த உறவுகளும் ஒரு டைமில் போட்டுகள் அவுட் சரியாக அங்கே இங்கே போய் தனியாக மறைஞ்சது. ஆனால் போட்டுகள் அதை தாண்டு போய் இருக்கணும் பாருங்க. போலீஸ் சொன்னதான் மியான்மர்ன்ற மாதிரி. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள்ட முள்ளிவாய்க்கால் மண்ணில் காளியம்மன் கோயில் அடியில்தான் இந்த போட் இப்போ வந்து நிற்கிது. ஏன்னா நடு கடலில் பிரச்சனை நின்றதில் எங்கள்ட மீனவர்கள்லாம் எங்கள்ட முள்ளதேவி மீனவர்கள்லாம் இழுத்து கொண்டு வந்து விட்டான்னு வடிவா தெரியா இப்போ கேட்டர் வச்சுருந்தாங்க. இவன் அந்த போட்டுக்கு மேலே என்ன இப்போ கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அப்படிங்கிற பட்சத்தை போட் வந்து எவ்வளோத்துக்கு கீழே நிற்குதுன்னு பாருங்க. அதில் அதுக்கு மேலேயே மாக்கள் இருக்கணும். இப்போ ராணுவம் வந்து இந்த போட்டு கிட்ட போகிறதும் மாறுற மாதிரி இன்னும் வெளியில் கொண்டு வரல போகிற காக்கில் கொண்டு வர போய் அப்படியே காலையில் பாருங்க அடுத்தடுத்த அப்டேட்டுங்களும் வந்துருக்கும். அங்கே மக்களை பாருங்க முள்ளத்தேவி மக்கள் வந்து அவையில் வெயிட் பண்ணினா வெளியில் கூட்டிட்டு வரதை பார்க்குறதுக்கு வந்திருக்கணும். ஃபுல்லாகவே ராணுவம் மற்றது குழுவினர் மற்றது ஆம்புலன்ஸ்கள் கணக்கு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட 10-15 ஆம்புலன்ஸ் கிட்ட நிற்குது. மற்ற உயர் அதிகாரிகள் வந்து நிற்கணும். மற்றது அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாம் வந்து நிற்கணும். நம்ம போட்டு எங்கள்ட போட்டுகளும் கோயில் இந்த மாதிரி கிட்ட இப்போ என்னென்ன முழுமையான தகவல் என்னென்னா எங்கள்ட மீனவர்கிட்டவும் போகலையா அவையிலாவே டீசல் இல்லையன்று கரையை வந்து ஒதுங்கியிருக்காங்க. இந்த போட் வந்து ஆதார் போறேன்னு பார்த்தா ஆதார் ஆள் ஒன்று ஒரு ஆள் வருது வரல 2 பேர் வரலாமா ஒன்றும் செய்யல அப்படிங்களா போறேன் Thank you.
மற்ற வந்தால் கொஞ்சம் உராய்ச்சி கரண்ட் அடிச்சாம அதான் பார்த்துக்கலாம். ஓ தெரியுங்களா இந்த மதியானம் வாங்க மதியானம் அப்படிங்க ஓடிலி ஆறு அணியா முடிக்கிறாள் அணியா முடிக்கிறாள் இல்ல என்னடா இது அணியதை நாலு 5 6 7 ஜாக்கெட்டா போடுங்க